என்னை போன்றவர்களுக்கு என்ன வருத்தம்னா, இப்படி ஜாம்பவான்களா பெண் ஆளுமைகள் இருந்த காலகட்டத்துல நம்முடைய ஆண் தலைவர்கள் எல்லாம் பெண் தலைவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து பெண் தலைவர்களை அதிகாரத்துல அமர வைக்கும் அளவுக்கு அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறாங்க, வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பெண் தலைவர்களாக இருக்கட்டும், போராளிகளா இருக்கட்டும், யாருமே அன்னை மீனாம்பாள், அன்னை சத்தியவாணியை தாண்டி பெரிய அளவுல ஆட்சி அதிகாரத்துக்கு போகிறதுக்கான முயற்சி கூட பண்ணல. திமுகவோ அண்ணா திமுகவோ சாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் தலித் பெண்கள் ஆளுமைகளாக அங்க வரவே முடியாது. ஒருவேளை அங்க வந்தாலும் அடிமைகளா தான் இருக்க முடியும். அப்படி அடிமையா இருக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய நபர்கள் இன்னைக்கு நமக்கு உதாரணமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல மரகதம் சந்திரசேகர் அம்மா இருந்தாலும் கூட அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் பெரிய அளவுல இங்க இல்லையே. கடந்த 20 வருஷமா தலித் அரசியல்ல விழிப்புணர்வு பெற்று இருக்கிற இந்த காலகட்டத்துல, நிறைய பெண்கள் படித்து வருகின்ற இந்த காலகட்டத்துல, அரசியல் புரிதல் இருக்கின்ற இந்த காலகட்டத்துல, பொது அரசியல்ல தலித் பெண்களுக்கு வளர்ச்சி இருக்கவோ அதிகாரம் இருக்கவோ வாய்ப்பே இல்லாம தானே இருக்கு.